சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ எல்லைக்கு செல்லும் போது இந்த ஒன்றை செய்தாலே போதும், குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்களுடன் வரும். அது என்ன விஷயம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு வழிபாட்டு விதிகள் வகுத்திருப்பாங்க. அதாவது நம்ம குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வைக்கணும், அடுத்தது படையல் போடணும், அடுத்தது மறுநாள் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். இல்லை ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எங்கள் கோவிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் கோவிலில் குலதெய்வ கோவிலில் போனோடனே கடலில் நீராடிட்டு வந்ததுக்கு பிறகு தான் கோவிலில் பொங்கல் வைக்கணும், அடுத்து மாவிளக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. அது உங்கள் கோவிலில் உங்கள் முன்னோர்கள் எப்படி கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் தான் நீங்களும் கடைபிடிக்கணும். ஒரு சிலர் கேட்பாங்க, எங்கள் குலதெய்வ கோவில் நாங்கள் இப்போ தாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் உங்கள் குடும்பமாக சேர்ந்து சர்க்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு படையல் போட்டு மாவிளக்கு போட்டு இன்னும் பானகம்லாம் ஒரு சில கோவிலில் வைப்பாங்க. அது அந்த கோவிலில் பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டு பானகம் வச்சு சுவாமிக்கு படையல் போட்டு வணங்குங்கள். இதுதான் சரியான முறை. ஒரு சில குலதெய்வங்களுக்கு அசைவ படையல் போடுற பழக்கம் இருக்கும். அதுவும் உங்கள் கோவிலில் வழக்கம் இருக்குது அப்படின்னா அதே போலவே நீங்கள் தாராளமாக வணங்கலாம். நம்ம கோவிலுக்கு வருடாந்திர பூஜைக்கு போகும்போது 1 நாள் 2 நாட்கள் நம்ம அந்த எல்லையிலேயே தங்கியிருப்போம். அப்படி தங்கும்போது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன அனைத்து வழிபாடுகளையும் முடித்த பிறகு இறுதியாக நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ கோவிலில் அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து நஷ்டங்களையும், அனைத்து கஷ்டங்களையும், அனைத்து சந்தோஷங்களையும் அந்த அம்மனிடம், அந்த தெய்வத்திடம் வாயை திறந்து சொல்லுங்கள். அந்த எல்லையிலேயே உட்கார்ந்து இது போல் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் அதை காது கொடுத்து கேட்கும். அதற்கான உங்கள் கஷ்டங்களை சொல்லும்போது அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உங்களுடன் வரும். நீங்கள் சந்தோஷத்தை சொல்லும்போது அதிக மகிழ்ச்சி அடையும் உங்கள் குலதெய்வம். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களோட, உங்கள் குடும்பத்தோட எந்த இடத்துல, இப்போ உங்கள் கோயிலில் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சூளம் இருக்குது அப்படின்னா அந்த சூளத்தில் எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து குத்துறது, அடுத்தது அந்த இடத்துல விழுந்து கும்பிட்றது, விழுந்து வணங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இது அனைத்துமே உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க அடுத்த தலைமுறையினருக்கு நம்மளோட பழக்கம் இதுதான், நம்மளோட குலதெய்வ கோவிலில் இந்த முறைகளில் தான் நம்ம வணங்குவோம், நம்மளோட வழிபாட்டு முறையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் நீங்கள் தான். வருடாந்திர பூஜை எல்லாம் முடித்த பிறகு நம்ம தெய்வத்திற்கு, உங்கள் குலதெய்வத்திற்கு சுற்றி போடும் பழக்கம் பல கோவில்கள்லையும் இருக்குது. அதாவது வெள்ளை பூசணிக்காய் வச்சு சுற்றி போடுவாங்க. அந்த தெய்வத்திற்கு கண்ணு படக்கூடாது. யாரும் மற்றவர்களும் வரும்போது, அப்பா இந்த கோயில் என்னப்பா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, சுவாமி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த சுற்றி போடுற பழக்கம்லாம் நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அவங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்குது உங்கள் கோவில்லையும் அப்படின்னா அதெல்லாம் சரியாக நடக்கின்றதா? அதே மாதிரி வருடாந்திர பூஜை நடப்பதற்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போதே சுவாமிக்கு சந்தன காப்பு இல்லைன்னா மாவு காப்புன்னு சொல்லுவாங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 வருட காலமாக அந்த சிலைக்கு நம்ம அனைத்து விதமான அபிஷேகங்களும் செய்வோம். அதில் எண்ணெய் பசை அப்படிங்கிறது இருக்கும். அதை எடுப்பதற்காக 2 நாட்கள் அந்த சிலை முழுவதும் மாவினால் அல்லது ஏதோ ஒரு மூலிகையினால் அந்த மாவு அந்த எண்ணெய் பசை ஃபுல்லாக எடுக்கிறதுக்காக அது மாவு காப்பு, சந்தன காப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது. அதெல்லாம் வச்சு அந்த சிலைகளை புதுப்பிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சிலையை பார்க்குறப்ப, உங்கள் குலதெய்வம் சிலையை பார்க்கும்போது. இது அனைத்துமே உங்கள் குலதெய்வ கோவிலில் கரெக்டாக நடக்கின்றதா? வருடாந்திர பூஜைகள் சரியான முறையில் தான் நடக்கின்றதா? அதற்கப்புறம் சுற்றி போடுறது வழக்கம் நடக்கின்றதா? அடுத்து மாதம் இல்லை தினமுமே சுவாமிக்கு சரியான முறையில் நெய்வேத்தியங்கள் வைக்கப்படுகின்றதா? வேறு என்னென்ன முறைகள் நம்ம முன்னோர்கள் பின்பற்றினார்களோ அது அனைத்துமே குலதெய்வ எல்லையில் பின்பற்றப்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது அந்த குலதெய்வத்தை வணங்குற குல மக்களின் பொறுப்பு.
தினமுமே குலதெய்வத்திற்கு அன்றாடம் நெய்வேத்தியங்கள், அபிஷேகங்கள், புத்தாடைகள் அது அனைத்துமே இருக்கணும். அப்படி குலதெய்வம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த குலதெய்வத்தை வணங்குற குலமக்களாகிய நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். கண்டிப்பாக அது கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத வருடாந்திர பூஜைக்கு போகும்போது அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோவிலே இல்லாமல் தனி சிலையாக மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு அப்பப்போ அபிஷேகம் மட்டுமே நடக்குமே தவிர விளக்கு எரியவே எரியாது, இருட்டி இருக்கும். அந்த மாதிரி குலதெய்வம் இருட்டடைஞ்சு இருக்கக்கூடாது. அதனால அணையா தீபம்னு சொல்லி இந்த கூண்டுலாம் இப்போல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கின்றது. அது போன்ற விஷயங்களை நீங்கள் வாங்கி வைங்க. குலதெய்வ எல்லை எப்போதும் வெளிச்சமாக பிரகாசமாக இருக்க உங்கள் குடும்பமும் பிரகாசமாக மாறுவதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் உங்கள் குலதெய்வ எல்லையில் செஞ்சு பாருங்கள். கை மேலே பலன் தரும். அதிகப்படியான உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் அனைவரோட வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.